அரை மணி நேரத்தில் அல்வா தயாரிக்கும் முறை. முதலாவதாக பாத்திரம். எனது கடாய். கடாய் எங்க இருக்கு? கடாய் அடிபட்டுருச்சு. கதவுக்கு பின்னாடி வந்து நிப்பீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஓ ஷட் அப், கிவ் மீ கடாய். கடை 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 கடை. அது சரிங்க பேபி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்வா பண்றேன். அப்படின்னா இந்த அல்வா பிரேம் தம்பிக்காக பண்றீங்கல்ல? அதுவும் இந்த புத்தகத்துல உள்ளத படிச்சு. டோன்ட் டச். இப்ப நீங்க நின்னுக்கிட்டு நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். புரிஞ்சுதா? ரவா எங்க இருக்கு? அதோ இருக்கு. நெய் அதுக்கு பக்கத்துல. சக்கரை அந்த பாட்டில் இருக்கு. பேபிமா ஸ்டூபிட். இங்க பாரியா. என்னாச்சு? அது சக்கரை இல்ல, உப்பு பாட்டில்யா. உப்பு பாட்டில் சொல்லியா? சொல்ல வேண்டாம், உன்னை ஸ்டூபிட்னு சொல்லிச்சுல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம ராஜேஷோட நிச்சயதார்த்தத்தை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரா இங்க வரேன். பியூட்டி பார்லர்ல இருந்து வர்றா. என்ன சொல்றீங்க? சரி சரி. இங்க பாருங்க, பொண்ணோட அப்பா காலேஜ்ல ப்ரொஃபசர்னு கேள்விப்பட்டேனே. ஆமா. அப்படின்னா கொடுக்கல் வாங்கல என்ன பேசிருக்க போறீங்க? வாழ்க்கை பூரா இவர மாதிரி லெக்சர் தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. பெருசா என்னத்தை சேர்த்து வச்சிருக்க போறாரு? அப்படியெல்லாம் சொல்லாத பாக்கியம், அவங்களும் வசதியான பரம்பரையை சேர்ந்தவங்க தான். எப்படி இருந்தாலும் இவரோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர் என்ன தராரோ அதை தானே இவர் வாங்கி ஆகணும். கல்யாண பொண்ணு ஸ்வீட்டியா இருந்திருந்தா அவங்க தர்ற வரதட்சணையே இவங்க வாங்கி வாங்கி கையே தேஞ்சு இருக்கும். 1000த்துல ஒருத்தனாச்சே நம்ம ராஜேஷ். 1000த்துல ஒண்ணு உங்களுக்கா தயாராயிட்டு இருக்கு மாமி. அல்வா பேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேபி பண்றாளா? டேஸ்ட் பாக்குறீங்களா? எடுத்துக்கிட்டு வாரிவு. இப்பவே எடுத்துட்டு வரேன். பேபி அல்வா ரெடியா? யா. உங்க அல்வாவை எல்லார்ட்டையும் புகழ்ந்து பேசிட்டு வந்திருக்கேன். உங்க அல்வாவை சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு புகழ்றதுக்கு பெரியமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் குடிச்சிட்டு வந்துறேன். சீக்கிரம். அடேங்க அப்பா, பேபி நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டடி. இருங்க மம்மி, பெரிய ஸ்பூனால சாப்பிடுங்க. பேபி பண்ணதாச்சே. உள்ள தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. என்னாச்சு பெரியமா? மாமிக்கு அல்வா ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க மாமி, மொத்த கடாயை காலி செய்யுங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்ன கன்றா வீடு இது? அல்வால உப்பு போட்ட கிண்டல. உப்பா? உப்பு கரிக்குதுடி. பாக்யவதி, உன் நாக்கு கருணாக்குல்ல, அதான் கரிக்குது. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, போய் உன் மூஞ்சோட ஜாகிரபி கவனிச்சுக்க. கவனிச்சுக்கிறேன். அல்வா பண்றாளா? அல்வா. ரீட்டா, எனக்கு பிடிச்ச அல்வா உன்னால பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச அல்வாவை என்னால பண்ண முடியாதுன்னா அப்புறம் வேற யாருதான் பண்ணுவாங்க? வணக்கம், வாங்க வாங்க. ரங்கராஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? ராஜேஷோட ஆண்டி. எப்படி இருக்க? ஹாய் நிஷா. ஹாய். அது அவங்க வைஃப். வெல்கம். தேங்க்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றீங்க? வாவ். நிஷா, எங்க வீட்டு அறிவும் சண்பகமும் உன்னை பார்க்கணும் நாங்க. வணக்கங்க. வணக்கம். இவரையும் பாருங்க, இவர்தான் இந்த வீட்டோட பெரிய மனுஷன். How sweet. He never bites. He only loves. அத்தா, அத்தா, எனக்கு உங்க பெயிண்டிங்ஸ் காட்ட மாட்டீங்களா? why not? ராஜேஷ், இப்படி கொஞ்சம் வாயா. உன் பாபனார் சொல்ற நகைச்சுவைய கொஞ்சம் வந்து கேளியா. இதோ வந்துட்டேன். பிரேம், நீ போய் நிஷாக்கு என் பெயிண்டிங்ஸை காட்டு. வாவ், உண்மையிலேயே அத்தா கைவண்ணமே தனிதா. This is so good. And this is beautiful. Beautiful. நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணனோட இன்னும் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க. சாக்லேட்? ஓ, சாக்லேட்ஸ். Thank you. வாங்க. How is it? இது உங்களுக்கு வாசிக்க தெரியுமா இல்ல வெறும் போஸ் தானா? அற்புதமா வாசிக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்படி வாசிக்கிறேன்னு ஒரு தடவை நீங்க கேட்டு சொல்லணும். மறந்து போயிட்டேன். அக்கா உங்ககிட்ட இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க. அண்ணியா? வாவ். நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா அக்கா கேட்கல.
தொடங்க. வாவ் ரோச். இத கோட்ல மாட்டிக்கிட்டு நீங்க சுத்துங்க, வயசு பொண்ணுங்க உங்க பின்னாடியே சுத்துவாங்க. நிஷா நிஷா இத மாட்டறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தள்ளுங்க. ம். அவுச். சாரி, குத்திடுச்சா? பின்ன ஏன் கத்துனீங்க? சும்மாதான். குத்தி இருந்தா கத்தி தானே ஆகணும். ரொம்ப குறும்புதான். அவுச். என்னாச்சு? நிஜமாவே குத்திருச்சு. குத்தினா கத்தி தானே ஆகணும். சின்னனே, சின்னனே, 2 பேரையும் உடனே உள்ள வர சொன்னாங்க. பெரிய அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. போலாமா நிஷா? காத்துக்கிட்டு இருக்காங்களா? இனி உறவுதான். வெரி ஸ்மார்ட்.